ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். கண்களை மூடுவோம், செபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைபொருளை பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையிலே நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு வேதாகமத்தில் திறக்கப்பட்டவைகள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வேதாகமத்தில் திறக்கப்பட்டவைகள். இன்னைக்குள்ள செய்தியினுடைய தலைப்பு வேதாகமத்தில் திறக்கப்பட்டவைகள். 7 காரியமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ரொம்ப தெளிவாக உங்களுக்கு ஆவியானவர்கிட்ட நின்று வாங்கி வந்திருக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாய் மாறும். 1, வேதாகமத்தில் திறக்கப்பட்டது கண், ஐ. நீங்கள் பாடபாகமாக வாசித்த வசனத்தை நல்லா உன்னிப்பாக கவனிச்சீங்கன்னா, ஆதியாகமத்துக்கு எபிரேய பாஷையிலே பெர்சித் என்ற வார்த்தையாக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பெர்சித் என்றால் ஆரம்பம், தொடக்கம், முடிவு, சிருஷ்டி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த புத்தகத்தில் தேவன் மனிதனை உருவாக்கினார். அது எப்படி உருவாக்கினார் என்றால், தேவ சாயலாக உருவாக்கினார். சொந்த கரத்தில் அவர் மனிதனை சிருஷ்டித்தார். ஒரு அல்லேலூயா. அப்ப மனிதனுக்கு மட்டும் ஒரு கமாண்டிங் பவரை ஏற்படுத்தி சொல்லுகிறாரு. இந்த தோட்டத்தை ஆள, தோட்டத்தை பண்படுத்த, தோட்டத்தை கீழ்ப்படுத்த, தோட்டத்தில் உள்ள சகலத்தையும் அனுபவிக்க கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க நாய் வளர்க்குறீங்க, பூனை வளர்க்குறீங்க. எந்த பூனையாவது உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? எந்த நாயாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுதா? நீங்க தான் கண்ட்ரோல் என்கிறது என்பதை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற கமாண்டிங் பவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி தேவன் இவர்களுக்கு சொன்னார், தோட்டத்தில் நடுவில் ஒரு விருட்சம் இருக்கிறது, அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. அடுத்து, இதை புசிக்கிற நாளில் சாவீர்கள். கவனமா கேட்கணும். ஆனால் சர்ப்பம் தந்திரமாய் வந்து அந்த ஏவாளோடு சொன்ன ஒரு வார்த்தையை நீங்க நல்லா வாசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதை புசிக்கிற நாளில் தேவர்களை போல் ஆவீர்கள், தேவர்களை போல் ஆவீர்கள். அதற்கு அவள் கீழ்ப்பட்டாள், கனியை புசித்தாள். அதில் என்ன விளைவுனா, கண் திறக்கப்பட்டது. கையை பிடி சொல்லுங்க, என்ன திறக்கப்பட்டது? கண் திறக்கப்பட்டது. என்னத்துக்கு கண் திறக்கப்பட்டது என்றால், அவ்வளவு நாளும் அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் சிருஷ்டித்தாரு, அவர்கள் இருவருக்கும் தாங்கள் நிர்வாணிகள் என்று தெரியாமலே இருந்தது. இன்னைக்கு காலையில உங்க கண்கள் எல்லாம் திறந்தாதான் நல்லா அழகா நடக்க முடியும், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் திறக்க வேண்டிய கண் தவறுதலாக திறந்தால் 1 பாவம், 2 மரணம். எத்தனை பேர் புரியுதுன்னு எனக்கு தெரியல. நம்பர் 1 பாவம், நம்பர் 2 மரணம். இந்த 2 காரியத்தை முதல் மனிதனை கொண்டு சாத்தான் செய்ய வைத்தான். இப்ப நீங்க எல்லாம் ஒரு சின்ன பிள்ளைய ஒரு ஊழியக்காரங்கிட்ட கொண்டு வர சொல்ல, அந்த பிள்ளைய நாணத்தை, சிறு குழந்தையானாலும் அந்த நாணத்தை மறைத்து கொண்டு வருவீங்க. ஏன் தெரியுமா? உங்க கண்ணு சத்ருவானவன் குருட்டாக்கினான், கண்ணை திறந்தான். ஆதலால் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். முதல் கண் வேதாகமத்தில் திறந்தது, அது பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தது. 2026 ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய கனவோடு தந்திருக்கிறார், எதிர்பார்ப்போடு தந்திருக்கிறார். உங்க கண் தேவனுக்கு பிரியமல்லாத இடத்துல திறந்தா, உங்க கண் பாவத்திலும், உங்கள் கண் அது மரணத்தில் கொண்டு போய் விடும் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார்.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒருவருக்கு கண் திறக்கப்பட்டது. அதில் என்ன நடந்தது என்றதை நான் உங்களுக்கு தெளிவாக இந்த காலையிலே சொல்லித்தர ஜெபத்தோடு நிற்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 30. மத்தேயு 9:30. உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இது ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவினுடைய ஊழியம் வெறும் 3.5 வருஷ ஊழியம். எத்தனை வருஷ ஊழியம்? 3.5 வருஷ ஊழியம். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் ஒரு அற்புதம் நடந்த பெரிய ஒரு வால் போஸ்டர் நம்ம ஊர்ல சொல்லுவோம். இந்த சர்ச்சுக்கு வந்தாங்க, இப்படி ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குன்னு இந்த ஊர்ல எல்லாரும் சொல்லுவோம். அடுத்து பாஸ்டருடைய பேர் வால் போஸ்டர் வரும், அற்புதம் செய்கிற ஊழியக்காரன். யாரு? வல்லமை பெற்ற ஊழியக்காரன், வரம் பெற்ற ஊழியக்காரன். ஆனால் வல்லமையும் வரத்தையும் உடைய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையினால பிறவியிலே குருடராயிருந்தவர்களை ஆண்டவர் அற்புதம் செய்து, அவர் சொல்ல இது எவனுக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து என்ன பார்த்து கத்த சொல்றாரு, உங்களுடைய சில அகக்கண்கள் அடைப்பட்டு தேவன் யார் என்பதை, தேவனுடைய வார்த்தை என்ன என்பதை உணராமல் இருக்கிறோம். அவர் கண்டிப்பாய் கட்டளையிட்டு சொன்னாரு, நான் என் ஊழியத்தில் செய்ததை நீங்கள் யாரிடத்தில் சொல்லிவிடாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொன்னார். அந்த கண் திறக்கப்பட்டது. ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி அடுத்த பகுதிக்கு உங்களை அழைத்து சொல்கிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனம் 31. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு கரங்களை தட்டி, இந்த பகுதி கொஞ்சம் கூடி உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல போறேன், கொஞ்சம் கவனமா இருக்கணும். லூக்கா என்பவர் ஒரு வைத்தியர், இஸ் தி டாக்டர். அவர் இந்த புத்தகத்தை, இந்த சுவிசேஷத்தை எழுதும் பொழுது ஒரு விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணதாரு. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த மத்தேயுல சொல்லாத ஒரு விஷயம் இதுல அட்வான்ஸா வந்திருக்கிறது. கண் திறக்கப்பட்ட பொழுது இயேசுவை அவர்கள் அறிந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கு இயேசு யார் என்பதை யாரோ ஒருவர் மூலம் தெரிவிக்கப்பட்டது. ஆனா இந்த பைபிளை வச்சு ரொம்ப இயேசுவை அறிந்து கொண்டோம். உண்மைதானே? அல்லேலூயா. அப்ப இயேசுவை அறிகிற அறிவு நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். இன்னைக்கு எல்லாருக்கும் இயேசு யாருன்னா அற்புதம் செய்வாரு, கேட்டதை கொடுப்பாரு. இந்த ரெண்டுக்கு மேல மூணாவது ஒண்ணு தெரியாது. இயேசு என்ன செய்திருக்கிறார்னா, ஏதேனில் இழந்து போன ரட்சிப்பை இலவசமாக்கி தந்திருக்கிறாரு. அடுத்து பரலோகத்துக்கு போவதற்கு தன் சொந்த சரீரத்தினுடைய இரத்தத்தை, அருமையான சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நிலத்தை உழுகிறது போல உழப்பட்டு கடைசி சொட்டு இரத்தத்தை ஒருவன் விழாவிலே குத்தம் பொழுது கொஞ்சம் இரத்தமும் கொஞ்சம் தண்ணி மட்டும் தான் வந்துச்சு. இவ்வுலகத்தில் அழிந்து போகிற வஸ்துவாகிய பொன்னினாலோ வெள்ளினாலோ ஆண்டவர் மீட்டுக் கொள்ளாதபடிக்கு சொந்த சரீரத்தின் இரத்தத்தினாலே மீட்டிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன், போன பின்பு வந்து உங்களை என் பக்கமாய் சேர்த்துக் கொள்வேன். இதுதான் இயேசுவை அறிகிற அறிவு. நம்ம கண்ணு திறக்கப்படணும். நான் கன்க்ளூஷன் பண்ண சொல்ல இந்த கண்ணு எங்கெல்லாம் திறக்கப்படணும்னு சொல்லி கடைசி கொண்டு வருகிறேன். இப்பொழுது உங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆவியானவர் உரைக்கிறார். கொஸ்டின், நம்ம கண் உண்மையாகவே திறக்கப்பட்டிருக்கிறதா? திறக்கப்பட்ட அனுபவத்தில் வாழ்கிறோமா என்று அனலைஸ் பண்ண கர்த்தர் அழைக்கிறார். நம்பர் 2, மார்க் எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனம் 35. மார்க் 7 வசனம் 35. உடனே அவருடைய செவிகள் திறக்கப்பட்டு அவன் நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும்.
நம்பர் 2 என்ன திறக்கப்பட்டுச்சான்? செவி. சைக்காலஜிக்கலாக ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். வாய் பேசாத ஒரு நபருக்கு அவருக்கு என்னதும் கேட்காது, செவியும் கேட்காது. இன்னைக்கு உங்களுக்கு நாவையும் பேச வச்சு நல்ல செவித்திறனை தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால உங்க செவியை நல்ல கேட்கத்தக்க விதத்தில் இந்த மொபைல் போனுடைய என்னத ஹெட்போனு, என்ன போனு, சூப்பர். இன்னைக்கு தன்னே பஸ்ஸில் போச்சல என் பக்கத்தில் இருக்கவன் சிரிப்பான். அப்போ கொஞ்சம் உன்னிப்பாக கவச்சல அவன் காதில் என்ன இருக்கும்? சம்பவம் மற்றவன் உண்டு. இந்த காலையில் தேவனுடைய ஆலயமாகிய சரீரம் என்னது? தேவனுடைய ஆலயமாக சரீரம். நீ உன் சரீரத்தை கெடுத்து விடக்கூடாது. காரணம், இது தேவனுடைய ஆலயம். அதனால நீங்க ஹெட்போன் போட்டு கேட்கறதுல எதிர்ப்பானவன் அல்ல. அதிகம் ராத்திரி படுக்க சொல்ல ஹெட்போன் போட்டு கேட்டு படுக்க கூடாதுன்னு பிரசங்கிக்கிற பிரசங்கியாராகும் நான். ஆமென் சொல்லுங்க. இது சொல்ல சொல்ல கொஞ்சம் பேருடைய முகம் எல்லாம் கொஞ்சம் சுழியும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த பிளாட்ஃபார்மில் நின்று சொல்லாட்ட வேற ஒருத்தனும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான். நான் உங்கள் மேல் உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரன். இந்த காலையில் இந்த வசனம் என்ன ரொம்ப டச் பண்ணின ஒரு வசனம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது. 2, எல்லாருடைய செவி திறக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ சர்ச்சில் போன இந்த மனுஷன் அருன்னு அறுத்து கொன்னு கொலவிழிச்சு வெளியில் அனுப்புவார். இதுக்கு வேண்டிதான் இந்த மனுஷன் இங்கே வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பீருமேட்டில் பிறந்தவனை ஆண்டவருக்கு சும்மா கொண்டு வரல, ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்தார். இன்னைக்கு காலையில் சத்தத்தை கவனிக்கிறவங்களே, உங்க எல்லாருடைய செவி திறக்கணும். செவி திறந்தா என்ன நடக்கும்னு பைபிள்ல சொல்லுதுன்னா, அவன் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படும். இன்னைக்கு ரொம்ப பேர்ட்ட இந்த வீடு விசிட்டிங் வரச்சல எப்படி இருக்கு? ஆமா இருக்கும் பாஸ்டர், ஏதோ இருக்கிறோம். இல்ல தேவ பிள்ளையே, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு வர இவ்வளவு வளர்ச்சிக்கும் பின்னால தேவன் இந்த ஊழியத்தை வளர்த்தினார்னா, என்னுடைய விசுவாச வாழ்க்கையை வருவதற்கு முன்பு அறிவிப்பேன். நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம். ஆனபடினால் இன்னைக்கு எல்லாருடைய செவிகள் திறக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். செவி திறக்கணும்னா எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் யாரு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார்களோ அந்த ஆலோசனை அப்படியே ஏற்றெடுக்கணும். அல்லேலூயா. இப்போ ரொம்ப வீட்டில் அதிகம் பேசுகிறதான அந்த மாமியார் ஆகும். அல்லேலூயா. இந்த மாமியார் மருமகள் இடத்துல சொல்லும் பொழுது இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் போர் கிளம்பும். என்ன கிளம்பும்? இப்போ நினைச்சு ஒரு மாமியார்ட்ட போறா. அல்லேலூயா. இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், உன் மாமியார் உனக்கு தீங்கு செய்ய பேசவே மாட்டா. நல்லா புரிஞ்சுக்கா. நீ காலையில் எந்திக்கணும். அது 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 நியமம், சட்டம். நீ உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை, உன் மாமனாருக்கு மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைய நீ செய்வதற்காக அங்க போயிருக்க. மற்றவர்கள் பார்க்க அளவுக்கு கொண்டு வந்து வைக்கல. அந்த வீட்டுக்கு நீ விளக்காக, அந்த வீட்டுக்கு நறுமணமாக ஆக்க ஆண்டவர் உங்களை கொண்டு வச்சிருக்கிறார். சகோதரி, மாமியார் சொன்னா, உங்க அம்மா சொன்னா எவ்வளவு கீழ்பட்டு எவ்வளவு பவுமியமா, எம்மா சொல்லுங்கம்மா. அப்போ அந்த 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 பாடி ஸ்லாங் எல்லாம் பார்த்தா ரொம்ப சோகணும். மாமியாரை என்னதெல்லாம் பேச முடியுமோ. மாமியாருக்கு இந்த தமிழ் அகராதியில் அந்த லெட்டர்ஸில் எத்தனை இவ்வளவு எழுத்து, இல்லை ஒரு எழுத்து விடாமல் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நீங்கள் நினைக்கிய எனக்கு தெரியான்னு. உங்கள் மாமியாருக்கு என்னெல்லாம் கமாண்டு போடுறீங்க, மாமியார் மருமகளுக்கு நீங்கள் என்ன கமாண்டு போடுறீங்க, சகோதரமாரி நீங்கள் என்ன கமாண்ட் அடிக்கிறீங்கன்னு சொல்லி ஒருவித ஆவியில் உணர பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்திருக்கிறார். உங்கள் நாவு திறக்கணும்னா, உங்கள் செவி திறந்தால் உங்கள் நாவினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். எசேக்கியேல் 3ஆவதாக 33:22. கரங்களை தட்டி என் வாய் திறக்கப்படுது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம வாய் ஒன்று திறக்கணும். ஐயோ, ஆராதனை தொடங்குறதுலேருந்து உங்கள் வாயை விரிவாக திறங்க, வாயை விரிவாக திறங்க. எங்கே திறப்போம்? நீ பின்ன இங்கே திறக்காட்ட ஆஸ்பத்திரியில் திறப்ப, இங்கே திறக்காட்ட எங்கே திறப்ப? ஆஸ்பத்திரியில், இல்லாட்ட தெருவில் திறப்ப.
இங்கதான் இருக்கிறீங்களா? எசேக்கியா என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன், ஒரு கிரேட், ஒரு ப்ராஃபிட், ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் எசேக்கியாவுக்கிட்ட சொல்லுதாரு, நீ இனி மௌனமா இருக்க கூடாது. நீ ஜனத்திற்காக திறப்பின் வாசல் நிற்கணும். நீ ஜனத்திற்காக தேவ சமூகத்தில் திறப்பின் வாசல் நிற்கணும். உன் வாய ஜனத்தோடு நீ சொல்லணும், எல்லாருடைய வாய் திறக்கப்பட வேண்டும். ஆலயத்தில் வாய் திறந்து ஆராதித்தால், ஆலயத்தில் வாய் திறந்து தேவனை துதித்தால், ஆலயத்தில் கர்த்தரை துதித்தால், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தில் உங்கள் வாயை திறந்தால், தேவன் அநேகருக்கு முன்பதாக உங்களை உகந்த பாத்திரமாக வைப்பார். ஆமென் சொல்லுங்க. நான் புதிய ஏற்பாட்டில் ஒருவனுடைய வாய் திறந்து அடைக்கப்பட்டது உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சப்ஜெக்ட். சீட்டு கிடைச்சி சீட்டு விழுந்த சகரியாவும் எலிசபெத்தும் உங்களுக்கு நல்லா தெரியும். சீட்டு கிடைச்சி சீட்டு விழுந்த சகரியாவும் எலிசபெத் என்னை போல கர்த்தருக்காய் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தூபம் காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் செய்த ஊழியம் உண்மையாய் செய்தது நிமித்தமாக தூதன் பிரத்யட்சமாய் சொல்கிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்கு வயசு சென்னு உனக்கு நல்லா தெரியும், ஆனா உனக்கு ஒரு பிள்ளையை தரப்போகிறாரு. பிள்ளை பேரு யோவான். ஆமென் சொல்லுங்க. நீங்க எல்லாம் பிள்ளை பிறந்து கழிஞ்சா பேர் போடுவீங்க இல்ல. இப்ப நான் நியூ டெக்னாலஜில ஆம்பளை பிள்ளைனா ஆல்பபெட்டை பிடிப்பீங்க, பொட்ட பிள்ளைனா ஏழு வருகிற ஆல்பபெட்டை பிடிப்பீங்க. ஆனா நான் பிரசங்கிக்கிற யோவானுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அவன் பிறக்கிறதுக்கு முன்ன அவனை சொன்னாரு. அவன் யாரா இருப்பான்? எடுங்க வாசிங்க. லூக்கா 1:13. லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடும். அடுத்ததா 14ஆம் வசனம். உனக்கு சந்தோஷமும் உண்டாகும், மகிழ்ச்சியும் உண்டாகும், அநேக சந்தோஷம். பக்கத்துல கையை பிடிச்சு இப்ப எல்லாரும் சொல்லணும், உங்க பிள்ளை உங்களுக்கு பிறந்ததுக்கு சந்தோஷம் இருக்கா? ஹலோ, இந்த 2 வாந்தி சொன்னதுல இந்த பிள்ளைய திட்டினவங்க இதுக்குள்ள எத்தனை பேர் இருக்கே தெரியுமா? 2 வாந்தி வந்ததுக்கு. பிள்ளை சேட்டை பண்ணும், பிள்ளையா இருந்தா சேட்டை பண்ணும். லிட்டோ லின்சி இன்னைக்கு இந்த இடத்துல கல்யாணத்துக்கு இவங்களை நான் உருவாக்கிறோம்னா, அன்னைக்கு ட்ரம் தான் உண்டு. இந்த ட்ரம் எடுத்து அங்கே எறிவேன், ட்ரம்னுடைய குச்சி எடுத்து என்ன செய்வேன், எறிவேன். இன்னைக்கு நான் நிறைஞ்ச இடத்துல சொல்லுவேன், பிள்ளைகள் அடிதாங்காமல் கும்பிட்டது உண்டு. நான் இன்னைக்கு ப்ரௌடா சொல்ல முடியும், என் பிள்ளைய 2 பேர் ஆண்டவர் தந்ததற்கு இந்த சகரியா கிட்ட சொன்ன 2 வார்த்தையை நான் 100% ஆண்டவருக்குள் நம்புகிறேன். எனக்கு என் பிள்ளைய தந்ததற்கு சந்தோஷமோ, எனக்கு என் பிள்ளைய தந்ததற்கு மகிழ்ச்சியும் உண்டு. திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறாரு, ஒருவேளை உங்கள் பிள்ளை சேட்டை பண்ணும், கீழ்ப்படியாது, அந்த பிள்ளைய சாபம் போட்டவங்க எத்தனை பேர் இதுக்குள்ளே இருக்கிறீங்க தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பி வா, நீ உன் வாழ்க்கையில திரும்பி வா. இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் என்ன நடந்துன்னா, சகரியாவுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க ரொம்ப பேருக்கு என்னதில்லை, இதெல்லாம் நடக்குமா என்கிறது நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாட்ட வாயை அடைச்சு போடுவார்னு நான் சொல்லலை, இந்த பைபிள் சொல்லுது. சகரியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர்கிட்ட தூதன்கிட்ட கேட்டதுனால, இதெல்லாம் 100 வயசுக்காரனுக்கு எனக்கு எப்படி கிடைக்கும்னு அவங்க அவிவிசுவாசம் வைத்ததுனால, இந்த 1:64 சொல்லுது, அவனுடைய வாயை மறுபடியும் திறந்தார். ஒரு அல்லேலூயா. அதனால இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் வாயை திறப்பேன். ஆமென் சொல்லுங்க. உங்க வாயை ஆண்டவர் திறக்கணும்னா, நீங்க ஆண்டவர் பாதத்தில் தனியாய் ஆண்டவரோடு ஒரு ஐக்கியப்பட வேண்டும். நல்ல புரியுங்க. நான் இன்னைக்கு வேமனூர்ல சொன்னேன், தனிமையாய் கர்த்தரிடத்தில் அழுதவன் தெருவில் அழமாட்டான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? தனிமையாய் கர்த்தரிடத்தில் கதறி கண்ணீர் வடிக்கிறவன் அவன் தெருவில் அவன் அழமாட்டான். இன்னைக்கு சபை கிட்ட சொல்லுதேன், பிள்ளைய குறித்து பலர்கிட்ட தூற்றி, கணவனை குறித்து பலரிடத்தில் தூற்றி, வேலை பார்க்கிறவங்களை பார்த்து பலரை தூற்றி, பலர்கிட்ட போய் அழுததை இன்னைக்கு ஸ்டாப் பண்ணணும்.
நான் கண்ட இந்த வேதாகமம், என்ன படிப்பித்த இந்த வேதாகமம், கர்த்தரிடத்தில் எவன் ஒருவன் அழுகிறானோ வெளியில் அவன் ஜொலிப்பான், வெளியில் அவன் ஜொலிப்பான். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய், மிக திட்டமாய், மிக ஆழமாய் உங்ககிட்ட பேசுதாரு. இந்த வார்த்தையை உன்னிப்பாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆழமாக இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். உனக்கு உள்ள வந்திருக்கு பிரதர், உனக்கு என்ன உண்டாகுமா? பிள்ளைகள் மூலம் என்ன உண்டாகும்? அல்லேலூயா. இன்னைக்கு காலையில என் அப்பன் யாருக்கு கடக்காரன் அல்லவே அல்ல. என் அப்பன் ஒருவனுக்கும் தீங்கு செய்யாதவர். உங்க பிள்ளைகளை பார்த்து அடிக்கடி சொல்லணும், உன்னால ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தருவாரு, உன்னால எனக்கு சந்தோஷத்தை தருவாரு என்று இதுவரை சொல்லாட்ட இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒருவேளை அவன் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான், முறைச்சு பார்ப்பான், சில நேரத்தில் உங்களை அடிக்க போச்சுல கையை பிடிப்பான். இட் இஸ் ட்ரூ. ஆனாலும் அவனை வாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க, அவனுக்காக அழுங்க, அவன் சரியாயிருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையில உங்க வாய் திறந்தா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆண்டவர் திருப்பி வந்துட்டு இவன் அடைச்ச வாயை அவரே வந்து திறக்காரு பாருங்க. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. 64 வாசிங்க பாப்போம். அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவனுடைய கட்டும் கட்டவிழ்க்க கரங்களை தட்டி. லூக்கா 1:64. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். நம்பாதவனை நம்ப வச்சு சொல்லுங்க. பிள்ளை கையில என்ன பிள்ளை? யோவானை கையில கொடுத்து, இந்த யோவானை வைத்து ஆண்டவர் யாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு? அல்லேலூயா. இயேசு பொய் உரைக்கிறவர் அல்ல. இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே யோவானை போல என் பிள்ளைய பெருசாக்குவார் ஆண்டவர். யோவானை போல என் பிள்ளைய பெருசாக்குவாரு, என் பிள்ளைய மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றுவாரு. இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்கிறார், உங்க வாழ்வில் ஆண்டவர் இந்த சகரியாவை போல உயர்த்துவார். நம்பர் 4, மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி நம்மேல் வருகிறதை கண்டார். கரங்களை தட்டி. சர்ச்சுக்குள்ள 3 ஞானஸ்நானம் இருக்கு. எத்தனை ஞானஸ்நானம்? சால்வேஷன் ஆர்மின்னு ஒரு சர்ச் இருக்கு, அது கொடிகளை தான் ஞானஸ்நானம். மற்ற சபையில் இருக்கிறது அது தெளிப்பு ஸ்நானம். ஆனால் நம்ம சபை முங்க வச்சு தான் எடுப்போம். காரணம், இந்த பைபிள் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறவிட்டால் அவன் எங்கே போக மாட்டான். இயேசு இஸ் த மாடல் பர்சன். ஞானஸ்நானத்துக்கு யார் அவர்? ஸ்தோத்திரம். அவர் ஞானஸ்நானத்துக்கு இஸ் த மாடல் பர்சன். இதில் இருக்கிறவங்க பெரும்பாலும் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தவங்களை 100% நம்புகிறேன். உங்கள் ஞானஸ்தானத்தில் இது நடந்தால் இன்னைக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டுச்சு. சொல்லுங்க. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க சொல்ல ஆண்டவர் கேட்குற, வானம் திறக்கப்பட்டுச்சா? அல்லேலூயா. என்னது? வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தாரு. கீழே அடுத்த வசனம் சொல்லுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இன்னைக்கு சபைக்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க ஞானஸ்தானம் எடுத்தது உண்மை, ஒத்துக்கொள்ளுகிறேன். உங்க ஞானஸ்தானத்துக்கு முந்தின வாழ்க்கைக்கும் இப்போ உள்ள வாழ்க்கைக்கும் ஏதாவது சேஞ்சஸ், மாற்றம் வந்திருக்கிறதா என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் வாழ்கிறீர்களா, சாட்சியாய் வாழ்கிறீர்களா என்று கேட்டு உங்களை பார்த்து பரலோகம் சொல்லுகிறது, நீ இந்த ஊர்ல நேற்றுக்கு எப்படி வாழ்ந்தாய், இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் உனக்காக இந்த வானமே திறக்கும். பைபிள் சொல்லுது, வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி. வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உங்களை அது இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்.
இன்னைக்கு உங்களை பார்த்து கத்த சொல்றார், உனக்காக சில வானம் திறக்க போகிறது, சில ஊத்து கண்கள் திறக்க போகிறது. இதுவரை நீ அனுபவித்த வேதனைக்கு, கண்ணீருக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்து உங்களுக்காக உங்களை பார்த்து கத்த சொல்ல போகிறாரு, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவளில் நான் யாரா இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த வருஷத்துல எனக்கு வேண்டி வானம் திறக்கப்படும் நம்புகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக ஒரு வானம் திறக்கப்பட போகிறது. கர்த்தர் சொன்னார், நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். 1 கொரிந்தியர் 16:8-9. ஆகிலும் பெந்தெகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் கரங்களை தட்டி. இங்க இருக்கிற எல்லார்ட்டையும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கு. என்ன வாசல்? இயேசுவை குறித்து சொல்ல, இயேசு இரட்சகர் என்று சொல்ல, இயேசுதான் உண்மையுள்ள தேவன் என்று சொல்ல இந்த ஊர்ல இப்போ ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏங்குள்ள வாழ்க்கையில் இந்த பவுலை போல எபேசு பட்டணத்தில் வாசல் திறந்திருக்கிற அனுகூலத்தில் வண்டியில் யாருக்காவது லிஃப்ட் கொடுக்க சொல்ல, இயேசுவை சொல்லி அவர்களுக்கு அறிவிக்க எனக்கு ஒரு நல்ல மனசை தந்தாரே. யாராவது எப்படியாவது பேசும் பொழுது எப்படியாவது அவர்களுக்கு இயேசுவை குறித்து பேசுவதற்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை ஆண்டவர் பேசுவதற்கான ஒரு வாசலை திறந்தாரே. இன்னைக்கு நம்ம மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டோம், மற்றவங்க எவனும் எப்படியோ போகட்டும் என்று நம்ம மற்றவர்களை கேர் பண்ணாமல் போனோம். பவுல் கொரிந்து சபைக்கு கடிதத்தை எழுதுகிறார், ஏனெனில் இங்கு பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டில் சபையை உங்களுக்கு ஒரு பெரிய கனவை ஆண்டவர் ஒரு பாரத்தை தந்திருக்கிறார். 50 புதிய குடும்பங்கள். சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எத்தனை குடும்பம்? 50 குடும்பம். அடுத்த சபையிலிருந்தல்ல, ரட்சிக்கப்பட வைத்து மனம் திரும்ப வைத்து இந்த ஞானஸ்தான தொட்டியில 50 குடும்பங்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்படி ஒரு பேடனை கர்த்தர் சபைக்கு விதைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்கு தந்திருக்கிற பிளாட்ஃபார்மை கதவை அடைச்சனா வாங்குள்ள எல்லாத்தையும் கதவை அடைச்சு போடுவாரு. கர்த்தரிடத்தில் திரும்பி வாங்க, இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, ஆத்துமாவை அறுவடை செய்கிறவன் ஞானவான். ஆத்துமாவை அறுவடை செய்கிறவன் ஞானவான். அடுத்து இந்த 2 கொரிந்தியர்ல பவுல் வேறொரு விஷயத்தை கூட அந்த இடத்துல சொல்லுதார் பாருங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்த பொழுது கர்த்தரால் எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். பவுல் ஒரு சவுலாகும். பவுல் சன்னத்திரிய சங்கத்தின் உறுப்பினராகும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனை கொல்ல அவன் பெர்மிஷன் வாங்கினவனாகும். ஆனா இப்ப பவுல் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்காக லாபமா ஓடின கப்பல், கமாலியனுடைய பாதத்தில் நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்படுகிற ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்ற பஞ்ச புஸ்தகத்தை கரைச்சு குடிச்சவனாக்கும். அவன் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி குப்பையும் தூசியும் என்று கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக லாபமானதை எல்லாம் தூக்கி எறிஞ்சி இயேசுவினுடைய சுவிசேஷத்தை துரோவா பட்டணத்தில் ஆண்டவர் எனக்கு பிரசங்கிப்பதற்கு ஆப்பர்ச்சுனிட்டியை தந்திருக்கிறார் என்று அவனுக்கு திறக்கப்பட்ட வாசலை சொல்லுகிறான். ஒரு நல்ல கதவை ஆண்டவர் திறந்திருக்கிறார். அந்த கதவை நீங்க அடைக்காம பாதுகாத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். 5 காரியம் உங்களுக்கு இப்போ சொல்லி வந்துட்டேன். 1 ஞாபகப்படுத்தேன். 1 கண்ணு திறக்கணும், 2 செவி திறக்கணும், 3 வாய் திறக்கணும், 4 வானம் திறக்கணும், 5 கதவு திறக்கணும். இனி 2 காரியம் ரொம்ப பிரதானமான காரியம். வாசிங்க.
வெளிப்படுத்தின விசேஷம் 11:19. வெளிப்படுத்தின விசேஷம் 11:19. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டியும் காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல் மழையும் உண்டாயின. கரங்களை தட்டி இனி பக்கத்தில் பார்த்து சொல்லணும், ஆலயம் திறக்கப்படணும். என்ன செய்யணும்? இந்த ஆலயம் இப்போ என்னைக்கு நம்ம சர்ச்சு திறந்திருக்கு? ஒரு அலையில சொல்லுங்க. ஆனால் இந்த தேவாலயம் டெய்லி திறந்திருக்கிறது. ஒரு காலத்தில் குடும்பமாக நான் லிஸ்ட் போட்டோன்னே எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணீங்க. இப்போ எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம்ல. பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டு, பிள்ளைகள் வெளிநாடு போயிட்டாங்க. இந்த ஊரில் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கிட்டோம், வீடெல்லாம் பெருசாக கட்டிட்டோம். ரொம்ப சந்தோஷம். பூமியில் வேமனூரில் நான் சொன்னேன், இப்போ எல்லாரும் ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருக்கீங்க தெரியுமா? இது உங்களுக்கு பட்டா போட்டு தந்தது மாதிரி நீங்கள் ஒரு இடத்த அழகாக பிடிச்சி வச்சுட்டீங்க. இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்ன ஒருவர் வந்து, என் பிள்ளை இன்னைக்கு ஒரு கஷ்டத்தை சொல்லி வருவான். அவன் நேற்றைக்கு ராத்திரி தூங்கலை. அவன் தூங்காத இருந்ததை ஆலயத்தில் வர சொல்ல நான் அவனுக்கு அதனுடைய காரியங்களுக்கு ரிமெடி பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் வந்த ஸ்தானத்தில் நீங்கள் பலர் ஆப்சண்ட். நிறைஞ்ச இடத்துல சொல்லுதேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு உயர்வுக்கு காரணம் எனக்கு தந்த ஊழியத்தையும் சபையும் நான் நேசித்தேன். காரணம், நான் ஒரு 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 நித்திய ஆலயத்துக்கு போக வேண்டியவனாக்கும். நான் எங்க அங்கே அதான் பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட ஒரு மனுஷனை கூட பார்க்க முடியாத யோவானுக்கு ஆவிக்குள்ளாய் அவனை கொண்டு எழுதினார். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது. இந்த ஊர்ல வந்து ஒழுங்கா ஆராதிச்சவனுக்கு மட்டும்தான் பரலோகத்தில் ஆலயம். இன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு வியாதிஸ்தரை பார்க்க போனோம், அதனால அந்த ஆராதனைக்கு வந்தேன். உனக்கு கொடுக்கப்பட்ட ஆலயத்தில், தேவ பாதத்தில் நீ இருக்க வேண்டிய இடத்துல உன்னை தேடும் பொழுது உன்னை ஆப்சண்ட ஆண்டவர் சமூகத்தில் எங்க பார்க்க கூடாது? பக்கத்தில் விருந்து வீட்டில் பார்க்க கூடாது, அவர் உன்னை கல்யாண வீட்டில் பார்க்க கூடாது, உங்களை தேவாலயத்தில் ஆண்டவர் பார்க்க வேண்டும். ஏன்னா அடுத்த ஒரு வசனம் ரொம்ப டச் பண்ண ஒரு வசனத்தையாக அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 15:5. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ ஆலயம் திறக்கப்பட்டது. பரலோகத்தின் கூடாரமாகிய சாட்சியின் கூடாரம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த 4 மூலையில் எல்லாராலும் கைத்தட்டி ஆராதிக்க முடியும். இங்க இருக்கிறவன் அங்க போக முடியும், அங்க இருக்கிறவன் இங்க வர முடியும். இதல்ல ஆராதனை. ஊர்ல சாட்சியா வாழணும். கடன் வாங்கினா கடன் திருப்பி கொடுக்கணும். கடன் வாங்கினா கடன் திருப்பி கொடுக்கணும். அல்லேலூயா. வாக்கு சொன்ன வாக்கு பாலிக்கணும். வார்த்தைகள் ரொம்ப பிரதானம், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் என்பதை சபை மறக்க கூடாது. இன்னைக்கு காலையில் உங்களுடைய ஆலயம் இந்த பூமியில திறந்து தேவனை ஆராதித்தவனுக்கு மாத்திரம்தான் பரலோகத்தினுடைய ஆலயம் திறக்கப்படும் என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறேன். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி கன்க்ளூஷன் பண்ண போகிறேன். தானியேல் 7:10. தானியேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 10. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். புஸ்தகம் திறக்கப்பட்டது. உங்க கையில் இருக்கிற பைபிள் கிட்ட மனசாட்சியோடு இப்போ ஒரு கேள்வி கேட்க போறீங்க. எல்லாரும் என்ன பார்க்கணும்? பைபிளை கையில வச்சுக்காங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இன்னைக்கு உண்மையாக ஒரு அதிகாரத்தை வாசித்தவர்கள், புத்தகத்தை திறந்து வாசித்தவர்கள் கையெல்லாம் தூக்க விட மாட்டேன். ஏன்னா நான் அப்படியெல்லாம் உங்களை மற்றவங்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன். புத்தகத்தை வாசித்ததெல்லாம் விட்டுருங்க. புத்தகத்தை திறந்தவர்கள் இதில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் நிலைமையை மாற்றினார். ஆனால் அதெல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் உண்டு.
அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டது, ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். அடுத்தது கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாயாசனத்தில் உட்கார்ந்து புஸ்தகம் உங்களை என்ன அடுத்த வசனத்தை வரப்போகுது, அதை தெளிவாக உங்களுக்கு சொல்லி தான் உங்களை வீட்டுக்கு விடுவேன். புத்தகம் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க உங்க பாவத்தை அது சுட்டி காண்பிக்கும். உங்கள் அந்தரங்க தேவனுக்கு பிரியமல்லாத தொடர்பை அது சுட்டி காண்பிக்கும். மனைவிக்கு கணவனுக்கு செய்கிற துரோகத்தை, பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்கிற துரோகத்தை இந்த புஸ்தகம் திறந்து காட்டும். இந்த காலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், புஸ்தகம் திறக்கப்பட்டதுனா பைபிள் சொல்லுது, ஓபேத் ஏதோமில ஒரு வீட்டில் அவனுக்கே தெரியாது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி அவன் குடும்பத்தை 3 மாசம் மட்டும் இருந்த புஸ்தகத்தினால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்ப இதை வாசித்தா என்ன ஆசீர்வாதம் உண்டாகும்? இந்த புஸ்தகத்தை தியானித்தால் எவ்வளவு சமாதானம் உண்டாகும்? இந்த புஸ்தகத்தை வாசித்தால் எவ்வளவு உயர்வை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஒரே வசனத்தில் பிரசங்கத்தை சுருக்க போறேன். ஒரே ஒரு வசனம், ரொம்ப ஆழமான ஒரு வசனத்தை சொல்லி நான் இந்த புஸ்தகத்தை சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறப் போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகம் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைக்கு தக்கதாக கரங்களை தட்டி. இப்போ உங்களை எல்லாரையும் சென்னையில் உள்ள நம்முடைய சட்டமன்ற அலுவலகத்துக்கு கொண்டு போறேன். எங்க? என்னது? செக்ரட்டேரியட்டுக்கு. அல்லேலூயா. இந்த செக்ரட்டேரியட்டினுடைய ஒரு சிம்பிளான ஒரு காரியத்தை நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்க சொல்ல போறேன். அங்க காலையில தேசிய கீதம் தொடங்கினதிலிருந்து அன்னைக்குள்ள அநேக காரியங்களை அலுவலக குறிப்பில் அது பதிவாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன தீர்மானம் செய்தாங்களோ, எதிர்கட்சிக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ, அது எல்லாம் அங்க பதிவாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதே மாதிரி இப்போ உங்களை டெல்லிக்கு கொண்டு போறேன். எங்க? டெல்லி பாராளுமன்றத்துக்கு கொண்டு போறேன். இப்போ டெல்லி பாராளுமன்றம் இதை விட கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா இது ஒரே லாங்குவேஜ் உள்ள மட்டும் தான் இருப்பாங்க. டெல்லி லாங்குவேஜ் டெல்லியில் எப்படின்னா, ஸ்டேட்ல உள்ளவங்க வரதுனால ஸ்பீக்கர் பேச சொல்ல நம்ம காதுல என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு ஸ்பீக்கர் ஒரு ஸ்பீக்கர் காதுல கொடுத்துருக்கோம். நீங்க தமிழ், அவரு ஹிந்தியில சொன்னா அந்தந்த லாங்குவேஜுக்கு என்னதாகும்? அட் டைம்ல டிரான்ஸ்லேட் ஆகும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நீங்க. இதெல்லாம் பதிவேடுகளில் ஏற்றப்படும். இப்பதான் பெரிய ஒரு குண்டு மழை வரப்போகுது. இந்த பூமியில பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வர நீங்க தெரிஞ்சும் தெரியாமலோ இந்த செல்லுல ஹாய் ஹூ இதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாமியாரை குறித்து கெடுத்து பேசினது, மருமகளை குடிச்சு பேசினது, அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்காதது, அம்மாவை வெளியில தள்ளுனது, அப்பாவை வெளியில தள்ளுனது, பணத்தை பைச்சுருக்கில் கட்டி வச்சது, இருந்துட்டு இல்லாமன்னு சொல்லு, சகல காரியங்களும் பதிவேட்டுக்குள் இந்த புஸ்தகம் சொல்லுகிறது. புஸ்தகத்தில் எழுதப்படும். பூமியில பார்க்க சொல்ல செயின் என்ன லைட்டு, பிரைஸ் லைட்டு, அப்பா தொங்கட்டா என்ன, 5 கையிலையும் மோதிரம், நல்லது, சூப்பர். ஆனால் இது வெளியரங்கமாய் உங்களை ஸ்துதி பாடுகிற பாடல். இன்னைக்கு காலையில கத்து சொல்கிறாரு, நீ பிறந்து ரட்சிக்கப்பட்டதிலிருந்து உள்ள சகல பதிவேடுகளும் இந்த புஸ்தகம் எழுதி வச்சிருக்கிறது. இந்த புஸ்தகம் எழுதி வச்சிருக்கு. கணவன் தலைவேதனையில துடிச்ச நேரத்தில், மனைவி பரவசமடைந்த நேரத்தில், கண்டும் காணாதவனை போல மாறினா, இது அவ்வளவுத்திலையும் அந்த புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் மறந்துடாதங்க, ஒரு பதிவேடு பரலோகத்தில் இருக்கு. இங்க ஆசிரியராக நம்ம டீச்சர்ஸ் பணியாற்றுங்க, உங்களுக்கு ஒரு பதிவேடு இருக்கிறது.
சின்ன வேலைகள், பெரிய வேலை செய்கிற ஒரு பதிவேடு இருக்கிறது. அந்த பதிவேடில் நீங்கள் என்னதெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் எழுதப்படும். 7 காரியம். நம்பர் 1, திறக்கப்பட்ட கண்கள். அது நல்லதுக்கு தெரிஞ்சுனா அது ஆசீர்வாதம். ஏவாளை போல தேவனுக்கு பிரியமல்லாததுக்கு திறந்துச்சுன்னா அது சாபம், மரணம், பாவம். நம்பர் 2, நம்முடைய செவி திறக்கப்படணும். இன்னைக்கு இவ்வளவு தெளிவாக ஆண்டவர் பேசியிருக்காரு. இன்னைக்கு ரொம்ப வருடைய செவியெல்லாம் சும்மா சரியா உண்மையா திறந்ததாக நான் ஆவியில உணர்கிறேன். அநேகருடைய செவி திறக்கலை. திறக்கணும், திறக்கணும், திறக்கணும் என்று ஆவியானவர் உரைக்கிறார். வாய் திறக்கணும். இன்னைக்கு காலையில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக வானம் திறக்கணும். என்ன திறக்கணும்? இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த இடத்துல சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக வானம் திறந்துட்டாரு, வானத்தின் பல கனிகளை எனக்கு செய்துட்டாரு. இன்னைக்கு காலையில் கதவு திறக்கணும். ஆமேன். என்ன செய்யணும்? நமக்காக கதவு திறக்கணும். அடுத்தது, நமக்காக ஆலயம் திறக்க வேண்டும். நமக்காக புஸ்தகம் திறக்கப்படும். தேவன் இந்த வார்த்தைகளினால் உங்களையும் என்னையும் கனம் பண்ணி ஆசீர்வதிப்பார் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நாம் அப்படி கண்களை மூடுவோம். தேவ பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். பரலோக பிதாவே, எங்கள் குமாரனும் கர்த்தருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். கர்த்தாவே, ஒரு அப்பிரோஜனமான ஊழியக்காரன், கடமையை செய்திருக்கிறேன். கர்த்தர் விளைய செய்ய வேண்டும். எங்களில் பலர் வேதனையோடு இருக்கிறதை அறிகிறீர். எங்களில் பலர் சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள், அறிகிறோம். ஆனாலும் நீர் அவர்களுக்கு திறக்கப்பட்டதை சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். இந்த பலத்தோடே இவர்கள் கடந்து செல்லட்டும். இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இப்பொழுது பிரிகிறோம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் கேட்டுக்கொண்ட சகல காரியங்களோடும் தேவ கிருபை இன்றும் என்றும் சகல நாட்களில் நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நமக்கு ஜெயந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.